வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். தவம் என்ற அதிகாரத்திலே இலர் பலராகிய காரணம் நோட்பார் சிலர் பலர் நோலாதவர். அதாவது ஒரு சிலர் தவத்தில் வராங்க, ஒரு சிலர் வர்றதில்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, முதல் காரணம் திருவள்ளுவர் என்ன சொன்னார்? உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்தின் குரு. முதல்ல தவம் ஒழுங்காக செய்யணும்னா முதல்ல சரியான குருவை தேர்ந்தெடுக்கணும்பா. உடல் நோய் இல்லாத, மன அழுத்தம் இல்லாத, இறைநிலையை முழுமையாக உணர்ந்து அதன் தெளிவு புரிந்த ஒரு மெய்ஞானி, அவர் தான் குரு. அந்த மாதிரி ஆளுக்கிட்ட போய் சேர்ந்தால் தான் நமக்கு சரியான இந்த தவப்பயிற்சியை கற்றுக் கொடுப்பாரு. மற்ற ஆளுங்கிட்டலாம் போகிறதுனால தான் ஒரு சிலர் கற்றுக்கிறதும் கற்றுக்காததும் இலர் பலராகிய காரணம். அப்போ சரியான குருவை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு குறளில். அடுத்த குறளில் அப்போ அந்த மாதிரியான குருவை தேர்ந்தெடுக்கலைன்னா ஏதோ சரி நமக்கு கிடச்சது ஒரு நமக்கு கிடச்ச ஒரு குரு, அந்த ஆளை நம்ம பிடிச்சி அந்த ஆள் மூலிமா நம்ம இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஆள் சரியான ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவ? அடுத்த கேள்வி வருது. தவமும் தவம் உடையார்க்கு ஆகும் அவம். அதனால் ஒரு நல்ல ஒரு உடல் வலி உள்ள, உடலிலே நோய் இல்லாத, சரியான இறைநிலை தெளிவு பெற்ற ஒரு ஞானியிடம் தவப்பயிற்சி கற்றுக்கினா, அப்போ அந்த முறையில் தவப்பயிற்சி கற்றுக்கிறது அப்படின்னா, தவம்னா அதாவது முன்னையே சொன்னோம், மாதா பிதா குரு தெய்வம். அப்போ மாதா பிதா ரெண்டு பேரும் இந்த உயிராற்றலையும் உடலாற்றலையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பின்னால் குருன்றவர் அந்த உயிரை சொல்லி கொடுக்குறாரு. தன்னுடைய உயிர் ஆற்றலால் அந்த இறைநிலையோடு இணைந்து தன்னுடைய உயிராற்றலை மேலெழுப்பி ஆக்ஞனை என்ற சக்கரத்தில் நிறுத்தி அது துரியம் என்ற சக்கரத்தில் ஏற்றி இறைநிலையோடு கலக்க விடும் ஒரு அற்புத ஆற்றல். அந்த மாதிரியான ஆற்றலை ஒரு இறைநிலை தேர்ந்த ஞானியால் தான் அதை மேல் நோக்கி எடுக்க முடியும். அப்போ மேல் தூக்கி எடுக்கணும்னா தன்னுடைய உயிராற்றலும் இறைநிலையும் கலந்து இந்த நம்முடைய தவம் கற்றுக்க வர்றவங்களுடைய உயிராற்றலை தொட்டு தன்னுடைய உயிரோடு இணைத்து அதை மேல் நோக்கி தூக்கி ஆக்னையிலே நிறுத்த வேண்டும். அப்போ அந்த மாதிரி நிறுத்தும்போது அந்த குரு என்ற ஸ்தானத்தில் இருக்கும் அவருடைய உயிராற்றலும் தன்னுடைய உயிராற்றலும் இரண்டரை கலக்கும். அப்போ கலந்துச்சுன்னா அப்போ அது நல்ல குரு ஆற்றல் இருக்கிற ஒரு குருக்கிட்ட இருந்து அந்த உயிராற்றல் ஒரு மாணாக்கனிடம் போய் சேர்ந்துச்சுன்னா, அந்த உயிரோட கலந்துச்சுன்னா, நல்ல ஒரு ஆசான்கிட்ட இருக்கிற உயிராற்றல் நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். சரி அரையும் குறையுமா இருக்கிற ஒரு குருக்கிட்ட போய் நம்ம என் உயிராற்றலை நீ மேல் தூக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது என்ன ஆகும்? அதனுடைய தெளிவு அரையும் குறையுமாக தான் இருக்கும். அப்போ அந்த உயிராற்றல், அந்த குருவினுடைய உயிராற்றலில் பதியப்பட்ட அந்த பதிவுகள் பிறருக்கு தவம் கற்றுக் கொடுக்கும் அன்பர்களுக்கு அது அப்படியே போய் பதிவாகும். இதுதான் அந்த இயற்கை நியதி. அதாவது தன்னுடைய குருவினுடைய உயிராற்றலும் மாணாக்கனுடைய உயிராற்றலும் இணையும் போது குருவினிடத்து இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றல்களும் அந்த மாணாக்கனுக்கு போய் சென்றடையும். எது? உயிர் வழியாக. அவருடைய உயிராற்றல் மாணாக்கனுடைய உயிராற்றலும் இணையும் போது ஆசானுடைய உடலாற்றல், உடல் தரம், அவருடைய எண்ண நிலைகள், அவருடைய பதிவுகள், அவருடைய கற்ற அனைத்து முறைகளும் அப்படியே போய் ரெக்கார்ட் ஆகி சேரும். அப்படி ரெக்கார்ட் ஆகி போய் செஞ்சோன்னா அந்த ஆசானிடம் சேர்ந்த அந்த நினைவாற்றல் அனைத்தும் மேல் தூக்கி அவர் கற்ற கலை அனைத்தும்
அவருக்கு மாணாக்கனுக்கு தானாகவே கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகி வந்தது அது. புரியுதா? அந்த மாதிரியான ரெக்கார்ட் ஆகி வரும் அது. என்னதான் நீ சரியான ஆசானிடம் போய் சேர்ந்தாலையும், இல்லை இப்போ சரியில்லாத ஆசானிடம் ஏதோ தவறி போய் சேர்ந்துட்டாலையும் இந்த மாதிரியான நிலை வரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். என்னென்னு, ஆசானுடைய பதிவுகள் அனைத்தும் உனக்கு சேரும். இப்போ நம்மக்கிட்ட மகரிஷி இருந்தாருன்னா மகரிஷியினுடைய ஆற்றல் அனைத்தும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ அவர் தொட்டு கொடுத்த நிலையில் அவருடைய உயிராற்றல் நம்மளுடைய உயிராற்றலும் இரண்டரை கலந்து நிற்கிது. அது மட்டுமே இல்லை, அவருக்கு யார் கொடுத்தாரோ தீட்சை கொடுத்தாரோ அவருடைய ஆற்றலும் கலந்து நிற்குது. அவருக்கு யார் தீட்சை கொடுத்தா அப்படி எத்தனை பேர் இந்த தவக்கலையை முதலில் ஆரம்பித்த ஞானியினுடைய ஆற்றல் அப்படியே தொடர்ச்சியாக கலந்து வரும். நம்ம உயிராற்றல் எப்படி பல கோடி தலைமுறையாக அப்பா அம்மா வழியாக அது கடந்து வருதோ, அதே மாதிரி இந்த தவப்பயிற்சியை கற்றுக் கொடுக்கும் ஆசானிடம் இருந்து நமக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். நாம் பிறர் கொடுத்தோம் அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். அதுவும் இதுவும் ஒன்றே. உயிராற்றலும் இந்த உயிரை கற்றுக் கொடுக்கும் ஆற்றலும் ரெண்டும் ஒரே தத்துவத்தில் தான் வரும். அதனால் சரியான ஆசான்கிட்ட போய் சேர்ந்தால் நம்மளுக்கு சரியான கலை கற்பிக்கப்படும். முறை தவறிய ஆசானிடங்கிட்ட சேர்ந்தால் நம்மளுடைய கலையும் முறை தவறி போகும்ன்ற ஒரு தத்துவத்தில் தான் தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம். அவருடைய பாவப்பதிவுகள் அனைத்தும் நல்லது இருந்தாலும் சரி கெட்டது இருந்தாலும் சரி அவங்களுக்கு போய் சேரும். தவக்கலையை கற்றுக்கிற மாணாக்கள் போய் சேரும். அதனால் இந்த முறையான ஒரு ஆசனை தேர்ந்தெடுக்கணும். நீ அப்படி தேர்ந்தெடுக்கலாம். அப்போ தேர்ந்தெடுக்க முடியலைன்னா இலர் பலராகிய காரணம் கீழே வந்தோன்னு உடனே. அதனால் ஏன் அந்த தவத்தை விட்டாங்கன்னா சரியான ஆசான்கிட்ட போகல. அதனால் இந்த தவத்தை விட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அப்போ அரையும் குறையுமா இருக்கிற ஆளுக்கிட்ட போனால் இப்படி தான் போகும் அப்படின்றாரு. சரியான ஆசான்கிட்ட போகணும். அதனால் தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வது. அப்போ சரியான ஆசான்கிட்ட போய் சேர்ந்தேன்னா நீ மேலே இறைநிலையை சரியாக அடைய முடியும், முறையாக அடைய முடியும். அடுத்தவங்களுக்கு நீயும் முறையாக சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால் முறை தவறிய ஆசானிடம் தவறி போய் மாட்டிக்காதீங்க. நான் சரியான குரு வேணும்னு சொன்னதான். ஆனால் அந்த சரியான குரு யாருன்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட போய் சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த தவக்கலை முழுமையாக உங்களுக்கு ஒட்டும். இல்லைன்னா இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். அதாவது அந்த சரியான ஆசான்கிட்ட போனவங்க தான் இந்த தவக்கலையை கற்றுக்க முடியுமே தவிர இந்த அரையும் குறையுமாக்கிறவங்கிட்ட போய் மாட்டிக்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த தவக்கலையை கற்றுக்க முடியாது. அதனால் சரியான ஆசான்கிட்ட போங்க. காரணம் என்னென்னா அவங்களுடைய பதிவுகள் உங்ககிட்ட வந்து சேரும். நல்ல பதிவுகளாக இருந்தால் நல்ல வேலையை செய்யும், கெட்ட பதிவுகளாக இருந்தால் உங்களே கெடுத்துடும். அப்போ பாதியில் விட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் இது அந்த மாதிரி தத்துவத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்றாரு. தவம் கற்றுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். அப்போ தவத்துக்கோசரம் நல்ல ஆசானை தேர்ந்தெடுக்கணும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது நீங்கள் அரையும் குறையுமாக இருக்கிற ஆசான்கிட்ட போய் மாட்டிக்கினீங்கன்னா அவங்க என்ன பாவப்பதிவுகள் அவங்ககிட்ட இருக்குது அத்தனையும் உனக்கு பிடிச்சிக்கும். அதனால் சரி நீ ஒழுங்காக தவம் செய்ய முடியாது, உஷாரான நல்ல ஒரு ஆசான்கிட்ட போய் சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த தவக்கலை ஒட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நல்ல ஆசான் யாருன்னு பார்க்கணும். வாழ்க வளமுடன்.